Hi students, I am Thamarasan here. நம்ம இந்த செஷன்ல 12th standard physicsல lesson 6 ray opticsல நம்ம பார்க்க போற டாபிக் angle of deviation due to reflection. பார்க்கலாமா? சரி. இப்போ இந்த இடத்துல reflection அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க ஒரு சோர்ஸ்ல இருந்து லைட் வந்துகிட்டே இருக்கு. இதுதான் நம்ம இன்சிடென்ட் ரே டைரக்ஷன். நமக்கு இங்கே நம்ம ஒரு கிளாஸ் வைக்கிறோம். அதாவது இது அப்பர் சர்ஃபேஸ் வந்து என்னது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அந்த ஒயிட் கலர்ல இருக்குது. கீழே வந்து என்ன இருக்கு, ரெட் கலர்ல இருக்குது, சில்வர் கோட்டிங். இமேஜின் பண்ணிக்கிங்க. இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா ஒரு மிரரை வச்சிருக்கிறோம். சரியா? வச்ச பிறகு இப்போ ரேஸ் வந்துச்சுன்னு சொன்னா அப்போ அந்த அதே சேம் இன்சிடென்ட் ரே டைரக்ஷன்லயே டிராவல் பண்ணாம என்னவாகுது, இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? சரி. இப்போ நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த மிரர் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ரே ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கும். அந்த மிரர் அதனுடைய பாத்துல இருக்கிறதுனால அது டீவியேட் ஆயிருக்கு. எவ்வளவு டீவியேட் ஆயிருக்குன்னா இந்த ஆங்கிள், இவ்வளவு ஆங்கிள் டிவியேட் ஆயிருக்கு. அதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படி சொல்றோம். டெஃபினேஷன் பார்க்கலாமா? the angle between the incident ray, இந்த incident ray and deviated ray, இது deviated ray of light is called angle of deviation. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த incident rayக்கும் deviated rayக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை தான் angle of deviation அப்படி சொல்றோம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சரியா? ஓகே. இப்போ நம்ம இந்த இன்சிடென்ட் ரே AO அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரே, OB அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டட் ரே, இந்த OC அப்படிங்கிறது கண்டினியூவேஷன் ஆஃப் த இன்சிடென்ட் லைட். ஓகேவா? இப்போ நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிங்கிறது இந்த OB அப்படிக்கும் அந்த லைனுக்கும் OCக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்றோம். அதை எந்த லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்றோம்? டி, ஸ்மால் டில ரெப்ரசன்ட் பண்றோம். சரியா? ஓகே. இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஜியோமெட்ரியை யூஸ் பண்ணோம் அப்படி சொன்னாக்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டோட்டல் ஆங்கிள் 180 உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படி சொன்னா இந்த 180 டிகிரியில இந்த ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணணும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பாருங்களேன், ஆங்கிள் ஐயும் ஆரும் இருக்கு. ஸோ அப்போ 180லேருந்து I பிளஸ் ஆரை மைனஸ் பண்ணிட்டா நம்ம என்ன கிடைக்கும், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கிடைக்கும், டி கிடைக்கும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் I பிளஸ் ஆர். இப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுது, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். அப்போ I இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன்ல ஸ்மால் ஆர் எடுத்துட்டு ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன கிடைக்கும், I பிளஸ் ஐ 2y கிடைக்கும் இல்லையா? அப்ப ஸ்மால் டி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 2y. இது இன்னொரு ஃபார்மட் ஈக்குவேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கான ஈக்குவேஷன். புரியுதா? சரி. இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை நம்ம கிளான்சிங் ஆங்கிள் இருந்தும் கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த கிளான்சிங் ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படி சொன்னா இந்த இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டிங் பிளேன் XYக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம வந்து ஆல்பா, அதுதான் கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? சரி. இப்போ இங்க நம்ம 3 ஆங்கிளை கன்சிடர் பண்றோம். இங்க பாருங்களேன், AOX அத நம்ம ஆல்பா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆங்கிள் BOY அந்த ஆங்கிள் வந்து ஆல்பா அப்படின்னு சொல்றோம். ஆங்கிள் YOC இஸ் ஈக்குவல் டு ஆல்பா. மூணுமே ஈக்குவலா இருக்கு. இப்ப நமக்கு என்ன ஆங்கிள் வேணும் அப்படி சொன்னா இந்த ஆங்கிள் BOC அதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு பாருங்க, ஆல்பா பிளஸ் ஆல்பா. அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்பா. இது நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளான்சிங் ஆங்கிள். புரிஞ்சுக்க முடியுதா? இதை வந்து நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், டிஃபைன் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஒரு 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, எக்ஸ்பிளைன் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகேவா? தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிரைம் பிசிக்ஸ் இது உங்கள் சேனல். இதுல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
Thank you, my dear students and my friends.